மேஷராசியை பொறுத்தவரை குருவினுடைய மாற்றம் பெரிய ஏற்றமாக கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் போகிறது அவங்களுக்கு புதிய வீடு மனை வாகனம் வரக்கூடிய வாய்ப்புகள், உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் சனியின் மாற்றத்திற்கு பிறகு சனி பகவானை பார்க்குறார், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. அதனால் 7.5 சனியின் தாக்கம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உச்சம் பெற்ற குரு பகவான் வேறு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய குடும்பத்தில் சுப செலவுகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாரேன்னு பயப்பட தேவையில்லை. 12ஆம் இடத்துல வந்தால் விரயங்கள் வரும். விரயங்கள் சுப விரயங்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் நல்லபடியாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையிறது. தொழிலில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலின் மூலியமாக அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் வரக்கூடிய லாபம் அதே அளவுக்கு செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்திக்கு உண்டான காலம். ஏன்னா குரு பகவான் 2வது முறையாக இந்த வருஷ கடைசியிலேயே மாறுறார். அதாவது நவம்பர் மாதமாக அக்டோபர் மாதமாக மாறுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் கண்டிப்பாக திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அதோடு பார்த்தாலேயானால் உங்களுடைய தீர்க்கமான சிந்தனையின் மூலியமாக எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல கேது பகவான் போகிறதுனால அக்டோபர் நவம்பருக்கு மேலே சிறு சிறு மனக்லேசங்கள், உடல் சுகமின்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும். நவம்பருக்கு மேலே தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு போகும்போது புதிய தொழில் அமையும். தொழிலில் பெரிய மாற்றம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதன் மூலியமாக மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை உங்களுடைய தொழிலில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். என்ன இருந்தாலும் 7.5 சனி ஆரம்பித்ததுனால சிறு சிறு தடங்கல்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் நிச்சயமாக வரும். அதையும் தாண்டி வெற்றி இலக்கை நோக்கி செல்லக்கூடிய மேஷராசி அன்பர்கள் அதீதமான வெற்றியை நிச்சயமாக அடைந்து 95 விழுக்காடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த 2026 அமையும்.